மகர ராசி நேயர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சியால் முதல்ல ஏற்படக்கூடிய குட்டீஸ் 5 வந்து கேட்குறீங்க. ஓகேம்மா, இப்போ 5 நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குரு பகவானுடைய பார்வையும் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்து மேலே படுது. இப்போ முதல்ல வந்து அந்த வரக்கூடிய வருமானம் சேமிப்பாக மாறக்கூடிய நேரம். 4ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து குரு பகவானுடைய பார்வை படுறதுனால இவங்க இருக்கிற இடத்துலயே அவங்களுடைய அந்தஸ்து வந்து ஒரு படி உயரக்கூடிய காலமாக இருக்குது. இது வந்து 3வது ஒரு நல்ல ஒரு நிகழ்வாக பாருங்க. இந்த குரு பகவான் ஆனவர் மகர ராசிக்கு வந்து 8ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப 8ஆம் இடத்துக்கு வந்து சுபகிரகம் இருக்கிறப்ப பாருங்களேன், வந்து அந்த நேரத்தில் வந்து திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் வந்து நடைமுறைக்கு வந்து மகர ராசிக்காரங்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சியால் வரக்கூடிய 5 பேட் நியூஸ் பற்றி கேட்குறீங்க. முதல்ல வந்து ஒரு 5 பேட் நியூஸ். என்ன நியூஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். குரு அருள் பெற்று அனைவரும் கோடி புண்ணியம் அடைய வேண்டும் என்று மனமாற வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். என்ன திடீர்னு குரு அப்படின்னு சொல்லி குருவிலிருந்து தொடங்குற அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த பதிவை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பல பேருக்கு வந்து குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது தெரியும். ஆனா குரு அதிசார பெயர்ச்சியை பற்றி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். ஏன்னா இந்த வருடத்துல குரு அதிசார பெயர்ச்சி நடைபெற போகுது. ஏன்னா வருடத்திற்கு ஒரு முறை குரு பெயர்ச்சி அப்படின்றது நடக்கும். அதிசாரம் அப்படின்றது கொஞ்சம் வேகம் எடுத்து குரு வந்து உடனடியாக அடுத்த கிரக நிலைக்கு மாறுவார் அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இந்த வருடம் அது நடைபெற போகிறது. எப்பொழுது நடைபெற போகிறது, எங்கிருந்து எங்கு செல்ல இருக்கிறார், இந்த அதிசார பெயர்ச்சியினால 12 ராசிகள்ல ஒவ்வொரு ராசிக்கும் நடக்கக்கூடிய 5 குட் நியூஸ் என்ன, ஒவ்வொரு ராசிகளும் எந்தெந்த விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றதான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். ஸோ குரு அதிசார பெயர்ச்சி எப்ப நடைபெற போகுது, அதுல 12 ராசிகளுக்குமான பலன்கள் என்ன, இவற்றை பற்றி விளக்குவதற்காக நம்மிடையே வந்திருக்கக்கூடியவர் மருத்துவ ஜோதிடர் என்று அறியப்படக்கூடிய சங்கரேஸ்வரி அம்மா தான். ஒவ்வொரு முறையுமே நமக்கு ரொம்ப அழகான விளக்கங்களையும் கொடுத்துட்டு இருக்காங்க, பரிகாரங்களையும் வழிபாடு தலங்களையும் நமக்காக அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த குருவினுடைய அதிசார பயிற்சியை பற்றி அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா வணக்கம். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நலமா இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் குரு பெயர்ச்சியை வந்து எல்லோரும் எப்படி எதிர்பார்த்துட்டு இருக்காங்களோ, அதிசார பயிற்சியும் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அதுவும் இந்த அதிசார பயிற்சியினால ஒவ்வொரு ராசிகளுக்கும் நடைபெறக்கூடிய 5 குட் நியூஸையும் எங்களுக்கு சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க அதை தெரிவிப்பதற்கு முன்பு அம்மா கிட்ட நீங்க பேசணும், சங்கரேஸ்வரி அம்மா கிட்ட நான் தனித்துவமா பேசணும், ஏன் ஜாதகத்தை அவங்க கிட்ட காண்பித்து அவங்க கிட்ட நான் வந்து ஒரு கன்சல்டிங் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க தாராளமா ஸ்கிரீன்ல வரக்கூடிய எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொள்ளுங்க. அவங்களுடைய ஆன்லைன் கன்சல்டிங் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலை அவங்க கொடுப்பாங்க. இந்த அதிசார பயிற்சியை பற்றி ஒரு விளக்கம் கொடுங்கம்மா. ஆர்த்தி விலாக் நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ ஜோதிடர் எஸ்ஆர் சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். குரு பெயர்ச்சி எல்லாரும் அது எல்லாத்துக்குமே தெரியும். குரு பெயர்ச்சி எல்லாத்துக்கும் மனசுல ஒரு சந்தோஷம் வரும். ஆமா. அதே நேரத்துல குரு வக்ரமும் இருக்கு, அது வேற. இது வந்து குரு அதிசாரம். அப்ப தன்னுடைய கிரகங்கள் வந்து ஒவ்வொன்றும் தன்னுடைய பாதையில போய்கிட்டே இருக்கும். அப்ப இந்த சூரியனுடைய புவியீர்ப்பு வந்து அதிகமா கிடைச்ச உடனே பாருங்க வேகமாக வரக்கூடியது. இப்ப நம்ம நடக்கிறதுக்கும் ஓடுறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல, அதே மாதிரியே தான். அப்போ ஒரு சுய சாதகத்துல அந்த குரு வந்து நல்லா இருந்தாரு, நல்ல ஒரு சுகத்துவ தன்மை பெற்றிருந்தாருன்னா இந்த அதிசார காலகட்டத்தை அதிகமா நன்மையே கொடுப்பாரு. அதே நேரத்துல ஒரு சாதகத்துல அந்த குரு வந்து ஒரு கெட்ட சுபத்துவ தன்மை இல்லாம ஒரு அசுப ஆதிபத்தியம் பெற்றுக்கார், ஒரு ராசிக்கோ ஒரு லக்கணத்துக்கோ வந்து 6, 8 சம்மந்தப்படுறாரு, ஒரு 6, 12க்கு அதிபதியா வராரு அப்படின்னா நெகட்டிவான விஷயங்களை அதிகமா கொடுக்குறவர். அதனாலதான் பாருங்க இந்த அதிசாரம் வந்து கொஞ்ச நாள் தான் இருக்கும். அக்டோபர் 31 அதிசாரம் மாறாரு. அப்ப கடகத்துல இருந்து தன்னுடைய 5ஆம் வீடான சிம்மத்துக்கு வராரு. அப்ப அங்கிருந்து கடகத்துல வந்து ஆயிலியத்துல இருந்து சிம்மத்துல முதல் மகத்துக்கு வராரு. அப்ப இந்த காலகட்டங்கள்ல ஏற்கனவே கடகராசியும் நீர் ராசி தான், சிம்ம ராசி நெருப்பு ராசி. அவருடைய தன்மைகள் வந்து கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணாகத்தான் இருக்கும். அது ஒவ்வொருடைய சுய சாதகப்படி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. மகர ராசி நேயர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சியால் முதல்ல ஏற்படக்கூடிய குட்டீஸ் 5 வந்து கேட்குறீங்க. ஓகேம்மா, இப்போ 5 நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல் நியூஸ் வந்து மகர ராசிக்காரங்களுக்கு குரு பகவானுடைய பார்வையானது 2ஆம் இடத்துக்கு படுது.
அதுவே பாருங்க, இப்போ ஏற்கனவே மகராசிக்காரங்களுக்கு ரெட்டில் ராகு இருக்காரு, ஏதோ எனக்கு ஒரு பாதிப்பை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அப்போ வருமானங்கள் எல்லாம் நிறைய திறமை இருக்கு, எல்லாம் நான் உயிரை கொடுத்து பாடுபடுறேன், எல்லாம் செய்கிறேன், அந்த வருமானம் அப்படிங்கிறது தடையா இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மகர ராசிக்காரங்களுக்கு முதல் குட் நியூஸ் என்ன கேட்டீங்கன்னா, வருமானங்கள் முதல்ல வந்து கூடும். அதே நேரத்தில் குரு பகவானுடைய பார்வையும் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்து மேலே படுது. இப்போ முதல்ல வந்து அந்த வரக்கூடிய வருமானம் சேமிப்பாக மாறக்கூடிய நேரம். 4ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து குரு பகவானுடைய பார்வை படுறதுனால இவங்க இருக்கிற இடத்துலயே இவங்களுடைய அந்தஸ்து வந்து ஒரு படி உயரக்கூடிய காலமாக இருக்குது. இது வந்து 3வது ஒரு நல்ல ஒரு நிகழ்வாக இருக்கும். அதே நேரத்தில் பாருங்க, குரு பகவானுடைய பார்வை தன்னுடைய ராசிக்கு 12ஆம் இடத்து மேல குரு வந்து அவருடைய வீடையே பார்க்குறாரு, 12ஆம் வீட்டத்தையே பார்க்குறாரு. அப்போ இந்த காலகட்டங்களில் தான் பாருங்க அவங்களுக்கு நிறைய வந்து சுப செலவுகள் அதிகரிக்கும். நம்ம இது வரைக்கும் வந்து நிறைய வந்து வெட்டி செலவாக செலவழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மகர ராசினியர்களுக்கு இப்போ இந்த குரு வந்து அதிசாரத்தில் சிம்மத்தில் வந்து உட்காந்தோடனேவும் அவருடைய பார்வை வந்து தனுசு மேலே பட்டோடனே பாருங்க நிறைய வந்து சுப செலவுகள். இது வரைக்கும் மனசு வெறுப்போடு ஒரு அசுப செலவாக செஞ்சவங்க கூட இந்த காலகட்டத்தில் இவங்களே மனசு வந்து விரும்பி ஒரு சுப செலவுகளாக ஒரு மன மகிழ்வோடு செய்யக்கூடிய இந்த வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதே நேரத்தில் பாருங்க, இந்த குரு பகவான் ஆனவர் மகர ராசிக்கு வந்து 8ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ 8ஆம் இடத்துக்கு வந்து சுபகிரகம் இருக்கிறப்ப பாருங்களேன், வந்து அந்த நேரத்தில் வந்து திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் வந்து நடைமுறைக்கு வர ஆரம்பம். இப்போ வந்து நீங்கள் வந்து மகர ராசிக்காரங்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சியால் வரக்கூடிய 5 பேட் நியூஸ் பற்றி கேட்குறீங்க. முதல்ல வந்து ஒரு 5 பேட் நியூஸ். என்ன நியூஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குரு பகவான் ஒரு ஜாதகத்திலேயே பாருங்க, இந்த குரு பகவான் வந்து 6, 8, 12க்கு போனாலே வந்து அவங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் முதல்ல கொஞ்சம் ஒரு குளறுபடிகள் ஏற்படும். நல்லா எல்லாமே சாப்பிடுவாங்க, எல்லாமே செய்வாங்க. ஆனால் அந்த குடல் சார்ந்த பிரச்சனைகளை கொஞ்சம் சின்ன சின்ன தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கும். சரியான நேரத்துக்கு முதல்ல இவங்க சாப்பிட மாட்டாங்க. நல்லா பாருங்க, அந்த குடல் புண்ணாகிறது, குடல் சுருங்கி போகிற தன்மை, அடுத்து இவங்க திருப்பி எப்போ அந்த வயிறார சாப்பிடலாம், அதில் வந்து ஒரு நெஞ்சரிச்சல் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய காலம் இந்த நேரத்தில் வந்து. அதே குரு பகவானுடைய பார்வை வந்து 2ஆம் இடத்துல வந்து ராகு மேலே படுது. அப்போ ராகு மேலே படுறதுனால குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் சின்ன சின்ன வாக்குவாதங்கள், கணவன் மனைவிக்குள்ளே ஆகட்டும், இல்லை ஒரு தந்தை தாய்க்கு இடையிலே ஆகட்டும், இல்லைன்னா ஒரு குழந்தைகளுக்கும் தந்தைக்கும் ஆகட்டும், வீட்டில் உள்ள பெரியவங்ககிட்ட கொஞ்சம் நெகட்டிவான ஒரு வார்த்தைகள் பேசக்கூடிய தன்மையும் இந்த குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவானுடைய மேலே பார்வைப்படுறதுனால இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஏற்படும். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் வந்து அந்த குருவோட இன்னொரு வீட்டில் வக்கரமாக அமர்ந்திருக்காரு. அதே நேரத்தில் பாருங்க, இந்த குரு பகவானும் நேரு கதியில் போகலை, அதிசார கதியில் தான் வந்து சிம்மத்தில் வந்து இருந்திருக்காரு. இப்போ மகர ராசிக்கு 3ஆம் அதிபதி 8ஆம் வீட்டில் இருக்கிறதுனால இந்த நேரங்களில் அவங்களுடைய இளைய சகோதரர்கள் ஏதாவது ஒரு தேவையில்லாத விஷயங்களில் மாட்டிக்கிட்டு அதன் மூலமாக உங்களுக்கு தேவையில்லாத வம்பு வழக்கு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய காலமும் இதுதான் பார்த்துக்கு. இதுதான் உங்களுக்கு நிறைய நேரங்களில் பாருங்கள் ஒரு மனசில் ஒரு நிம்மதி இருக்காது. நம்ம ஆட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டோம், தேவையில்லாமல் இவன் ஒரு பிரச்சனையில் மாட்டி நம்ம அதுக்காக அலைய வேண்டியதாக போச்சே அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து யோசிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய காலம். என்னதான் வந்து குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்து மேலே பட்டாலும் அந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் ஒரு பொலிவே ஒரு இதெல்லாம் கொடுத்துரும் உங்களுக்கு வந்து. ஆனால் இது வரைக்கும் உங்களுக்கும் உங்களுடைய அன்னைக்கும் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். அது எல்லாம் இப்போ வந்து பாருங்கள் நெகட்டிவாக மாறக்கூடிய தன்மை தான் இந்த குரு அதிசார காலங்களில் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு பேட் நியூஸாக இருக்குது. சரி, எனக்கு இப்போ இதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு ஒரு நல்ல ஒரு நிகழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த மகர ராசிக்காரங்க ஒவ்வொருத்தருமே வந்து உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அன்னை காளியம்மனுக்கு செவ்வாய்க்கிழமை வந்து மத்தியானம் வந்து ஒரு 3லேருந்து 4:30 அது வந்து ராகுகால வேலை. அந்த ராகுகால வேலை போய் எலுமிச்சம்பழம் கொண்டு போய் வச்சு அம்மனோட மடியில் வச்சு நீங்கள் வந்து அம்மனுக்கு வந்து ஒரு 9 மாவிளக்கு தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சியால் ஏற்படக்கூடிய இந்த 5 நெகட்டிவான விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் நிம்மதியும் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும். இந்த குருவினுடைய அதிசார பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்ற விளக்கம் நிச்சயமா உங்களுக்கு வழிகாட்டுதலாக அமைந்திருக்கும். நிச்சயமா அம்மா சொன்ன அந்த வழிமுறையை பின்பற்றி பாருங்க. வாழ்த்துக்கள்.